இப்போ கரேபியன் கடற்கரையில ஒரு புயல், ஜமைக்கா மெலிசா புயல். மெக்சிகோ வளைகுடாவில் இருந்து உருவான இந்த புயல் ஆரம்பத்துல ஒரு டிராபிக்கல் டிப்ரெஷன் மாதிரி இருந்துச்சு. ஆனா சில மணி நேரங்களுக்குள்ள கரேபியன் கடல் வெப்பத்தினால இது கேட்டகரி 4 ஹரிக்கைனா மாறிடுச்சு. அதாவது மிக அபாயகரமான அளவுக்கு வலிமை பெற்ற புயல். இந்த புயலின் பெயர் மெலிசா. அது வேர்ல்ட் மீட்டராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் பட்டியலில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெயர். ஆனா இப்போ அந்த பெயர் ஜமைக்கா மக்களுக்கு ஒரு கெட்ட கனவாக மாறிடுச்சு. கடற்கரைகள் முழுவதும் பெரிய அலைகள், மரங்கள் முறிந்து விழுதல், மின்சாரம் துண்டிப்பு எல்லாமே அங்க ஒரு பதஷ்டத்தோட நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமா ஜமைக்கா, ஹைதி, கியூபா மாதிரி தீவு நாடுகளுக்கு இந்த புயல் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. மழை, காற்று, கடல், அலை மூன்றுமே ஒன்றாக தாக்குது. ஆனா இதுல ஒரு இன்ஸ்பைரிங் சைட் கூட இருக்கு. ஜமைக்கா அரசு, லோக்கல் ரெஸ்கியூ டீம்ஸ், இன்டர்நேஷனல் ரிலீஃப் ஏஜென்சிஸ் எல்லாமே ஒன்னு சேர்ந்து மக்களை பாதுகாக்க மிஷன் மோட்ல வேலை செய்யறாங்க. எவாக்குவேஷன் ஷெல்டர்ஸ், எமர்ஜென்சி ஃபுட் சப்ளை, ரேபிட் மெடிக்கல் டீம்ஸ் எல்லாம் ஸ்டாண்ட் பைல இருக்கு. மீட்டியோராலஜிஸ்ட் சொல்றாங்க மெலிசா இன்னும் சில நாட்கள்ல குறைய வாய்ப்புண்டு. ஆனா அது வரைக்கும் கடல் வழி நாடுகள் எச்சரிக்கையோட இருக்கணும்னு. சோ கடற்கரையை ஒட்டி இருக்கவங்க எச்சரிக்கையா இருங்க. இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.